எடுத்துட்டு போய் வீசி எறியடா முதலாளி முகத்துல. அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பேசாத. என்னங்க என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? ஏதோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படியோ பெத்த பிள்ளைங்களா இவ இல்லையே. 10 வருஷமா குழந்தையே இல்லாம அந்த தாயே நினைச்சு தவம் இருந்து பெற்று நெருப்ப நீரா நினைச்சு உட்காந்து மடியில போட்டு வெண்சங்கு பால் ஊத்தி வளர்த்த பிள்ளை இல்லீங்களா இவன்? இவன் தாங்க இன்னைக்கு சிங்கத்து வாயில தலையை விட்டு வந்து நிக்கிறான். யாருக்கு வேணும் அந்த பணம்? அத்தை, நம்ம சீதா கல்யாணத்துக்காக அவர் தன் உயிரையே பணைய வச்சு சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை திட்டாதீங்க. என்ன மன்னிச்சிருமா. என் மக கழுத்துல தாலி இறணுங்கிறதுக்காக என் மருமக கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறத நான் விரும்பலம்மா. ராஜேஸ்வரி, கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? 10 மாசம் இவனை வயித்துல சுமந்தனே, அது நான் செஞ்ச புண்ணியம். ஆனா நாம பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவன் சிங்கத்து வாயில தலையை விட்டு வந்து நிக்கிறானே, அது நான் செஞ்ச பாவங்க. அம்மா, இனிமே உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த காரியத்தில் சத்தியமா செய்ய மாட்டோமா? என்ன மன்னிச்சிடுவா, என்ன மன்னிச்சிடுவா. என்னடா உன் உடம்புக்கு? அதையே கேக்குறீங்க? வியாதி என்னன்னு தெரிஞ்சாதானே வைத்தியம் பார்க்க முடியும். தீராத வயிற்று வலி. தீராத வயிற்று வலின்னு உனக்கே தெரிஞ்சு போச்சா? பின்ன ஏன்டா இங்க வந்த? ஐயோ பாட்டி, உங்க கைப்பட்டா தீராத வயிற்று வலி எல்லாம் தீரும்னு சொல்றாங்களே, என் வயிற்று வலியை தீரு பாட்டி. அப்படியா? கையெடு. அம்மா. பெத்த தாய்க்கு சோறு போடாதவன் மத்தவங்க வயிற்றுல கொட்டிக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் பாவம் வயிற்று வலியாதான்டா வரும். ஆத்தாள நல்லா வேண்டிக்கிட்டு இந்த வேப்பலைய நல்லா மென்னு முழுங்கு, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, வேப்பலையா? வேப்பலைன்னு அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? எல்லா சக்திகளும் தான் கையில தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்தாளோட சக்தியே இந்த வேப்பலையில தாண்டா இருக்கு. போடா. பாட்டி, பாட்டி. வாமராணி, என்ன விஷயம்? உனக்கு என்ன உடம்புக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. உங்க பேத்தி சிவகாமி அக்காவை கையோட அழைச்சிட்டு போக வந்தேன். அப்படியா? கொஞ்சம் சிவகாமி. என்ன பாட்டி, என்ன எதுக்கா கூப்பிட்ட? அவளையே கேளு. அடடே ராணியா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். கொஞ்சம் வாங்க. என்ன? என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டாருங்க வராங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் வாங்கக்கா. உன்னைத்தானே பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவளை ஏன் கூப்பிடுற? சிவகாமி அக்கா கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் பாட்டி. ஆமா பாட்டி, அப்ப இவ்வளவு ஆசையா கூப்பிடுறப்போ நானும் போறேன் பாட்டி. வேண்டான்னா கேட்கவா போறேன்? போ. ஏண்டா, பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. பொண்ணு இல்ல, பொண்ணுக்கு தோழிய. நாம பார்க்க வந்திருக்கிறது இந்த பொண்ணத்தான், அவ தோழிய இல்ல. இருந்தா என்ன, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன சொல்றாரு மாப்பிள்ள? அது அவன் தோழி பொண்ணதான் விரும்புறானா. என்னது, தோழி பொண்ணு விரும்புறானா? பல்லகளெல்லாம் ஒருத்தரம் படவா ராஸ்கல். என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு ஏன் பொண்ணு பார்க்க வந்தோம், தோழி பொண்ணு விரும்புறான். நாளைக்கே அவருக்கு கல்யாணம் ஆகி இவன் பொண்டாட்டியோட வெளியே போகும்போது எவன் பொண்டாட்டியோட எடுத்து அப்படி வந்தானா அவளை பார்த்து இவன் ஆசைப்படுவான். இவன் ஆசைப்படுறாங்கிறதுக்காக அடுத்த பொண்டாட்டியை கூட சேர்த்து வச்சிருவியா? எதை சொன்னாலும் தலையாடிக்கிட்டு இருக்கிற பூம்பு மாடு மாதிரி. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இந்தாங்க, கொஞ்சம் அடக்கமா பேசுங்க. அடக்கமாவா? அட்ரஸ் இருப்பாரு. புள்ளைய பத்துட்டானா பொல்லாத புள்ளைய என்னட்டு போங்கயா. வாங்க போலாம். வாயண்டா. இல்ல அப்படியே ஏண்டி அறிவு கட்ட புட்டான உன்னை பொண்ணை பார்க்க வர்றப்போ இவ்வளவு எதுக்கடி கூட்டு வந்த? இதுக்குதான் அந்த காலத்துல வாழ்ந்து வயசான பெரிய மனுஷங்களை விட்டு பொண்ணை கூட்ட சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம வயசுல உள்ள ஒரு பொண்ணை தோழியா கூட்டு வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வர்ற மனசு இப்படித்தான் மாறும். அப்பா, அந்த அக்காவை ஒண்ணும் சொல்லாதீங்க. நான் கூப்பிட்டுதான் அந்த அக்கா இங்க வந்துச்சு. கூப்பிட்டா வந்துடுறதா? அறிவு வேணாம். எப்படி வரும்? கோவில்ல மடப்புளி சோத்தை தின்னுபிட்டு அப்பா அம்மா பேர் தெரியாம அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ தானே. என்னடா, ஒரு சின்ன பொண்ணு பார்க்க வர்றாங்களே, நாம அங்க போறது தப்புன்னு தெரிய வேண்டாம். தபாஸ், கடைசியா சொல்லிட்டேன், இனிமே ராணி கிணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள நுழைஞ்ச என்ன நடக்குதுன்னு தெரியாது. கோவிலியே, மரியாதையா போவலியே. நான் யாரு பாட்டி? நான் ஒரு அனாதையா? சொல்லு பாட்டி.
பாட்டி சொல்லு. ஏன் பேசாம போற? சொல்லு பாட்டி. நான் அப்பா அம்மா இல்லாத அனாதைன்னு ராணி உங்க அப்பா சொல்றாரு, அது உண்மையா? இல்ல. எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன உறவு? நான் ஒரு தாயால பெற்றெடுக்கப்பட்டவளா இல்ல உன்னால தத்தெடுக்கப்பட்டவளா? சொல்லு. நிறுத்து. யாரடி சொன்னது நீ அனாதைன்னு? எவண்டி சொன்னா நீ அப்பா அம்மா இல்லாதவன்னு? நீ எப்பேற்பட்டவனுடைய மக தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால இதே கோயில்ல ஆச்சார அனுஷ்டாரம் தவறாம இந்த ஆத்தாளுக்கு தினமும் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தேவநாத குருக்களுடைய ஒரே மகதானி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.